ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே கிரே ஹேர் வந்துருது. அதே போலவே சீக்கிரமாவே நரைமுடி வருது இல்லைங்களா? அதை ரெடியூஸ் பண்றதுக்காக நிறைய இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டிபிஷியல் ஹேர் டையும் வருது. அது போல நேச்சுரல் ஹேர்ன்னு சொல்லிட்டு கடைகள்லயும் விக்கிறாங்க. அது எந்த அளவு இயற்கையா இருக்கும்னு தெரியல. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு இந்த நேச்சுரல் ஹேர் டேல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றாங்களோ அந்த பொருட்களை ஆட் பண்ணி நம்மளும் ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிருக்கோம். சோ அந்த ஹேர் பேக் போட்டு நான் இப்ப வாஷ் பண்ணிருக்கேன். அது ஹேர் பேக் போட்ட பிறகும் வாஷ் பண்ண பிறகும் எப்படி இருக்குங்கிறத வீடியோ போய் பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளுடைய சேனல்ல சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே போலவே ஹோம் மேடா நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய சிம்பிள் டிப்ஸ் இருக்கு. நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சின்ன அயன் கடாய் எடுத்துக்கிட்டு அதில் 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது கூட முக்கியமாக செம்பருத்தி பூவோட இலையும் பூவையும் ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் போட்டு நல்லா கொதிச்ச பிறகு நல்லா கொதிக்கணும். இதில் இருக்கிற சாரெலாம் தண்ணியில் இறங்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை கூட கொஞ்சோண்டு டீ தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறணும், நல்லா கொதிக்கணும். இதோட சாரெல்லாம் இதில் இறங்கியிருக்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம பேக் ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் 3 ஸ்பூன் மருதாணி பவுடர். இப்போ இந்த மருதாணி பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிராண்டை வாங்கிக்கோங்க. அப்படின்னா நல்ல ரெட்டிஷாக நல்ல கலர் பிடிக்கும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதே அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது கொஞ்சோண்டு அவரி பவுடர் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது கொஞ்சோண்டு கல்சலாம் தண்ணி பவுடர் அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூன். அவ்வளோதான். இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா கலக்கணும். இது எல்லாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் முக்கியமானது இது எல்லாத்தையும் ஒன்று நல்லா கலக்கணும். அதுக்கடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த தண்ணி வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம்ல, அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறது முக்கியமானது. இதை நம்ம நல்லா கிளக்கும் போது இதில் கட்டி வராமல் கலந்துட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நமக்கு பேக் போடவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது நல்லா கலக்கணும். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற டீ தூள் போதுமான அளவு இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட தான் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டீ தூளே இருக்குது ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கணும். இந்த டீ தூள் நிறையவே போட்டு நல்லா டார்க் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கலந்த பிறகு பார்த்தோன்னா நம்ம பேக் போடுற கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இதான் அந்த பேக் போடுற கன்சிஸ்டன்சி. இப்போ இதை பேக் போட்டுடலாமா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளோட தலைமுடி நாள் தலை குளிச்சிருக்கணும். இதில் எந்த எண்ணெயும் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா சிக்கெடுத்துக்கணும். சிக்கெடுத்துட்டு நம்ம இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ண வேண்டியதான். நான் இப்போ இந்த ஹேர் பேக்கை கையால் தான் அப்ளை பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த பேக் போட்டாலுமே கையாலே போடுங்கன்னு. இப்போ நம்ம அந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே சரி, அந்த ஹேர் பேக் போட்டாலுமே சரி, நம்ம அந்த கை வச்சு அப்ளை பண்ணும்போது சில அக்குப்ரெஷர் பாயிண்டில் டச் பண்ணுறதுனால அதுக்கு நமக்கு நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். நம்ம என்னத்துக்காக அந்த பேக் போடுறோமோ அதோட பெனிஃபிட் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஹேர் பேக் போட்டாலும் சரி, ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, கையாலே அப்ளை பண்ணுங்கள். அதான் ரொம்பவே நல்லது. என்னோடய ஹேரில் கொஞ்சம் க்ரே ஹேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக அது போல் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேக் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா நம்மளாம் அந்த க்ரே ஹேர் வந்தால் தான் ஹேர் பேக்கே போடுறோம். ஆனால் சில பேர்லாம் பார்த்தோன்னா இந்த ஹேர் டைன்னு சொல்கிறதேவே ஹேர் டையில் முக்கியமாக என்ன இருக்குன்னா மருதாணி, அப்போல்லாம் அவுரி, இதெல்லாமே ஹேருக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இதெல்லாமே சாதாரணமாகவே சின்ன வயசுலேருந்தே சின்ன குழந்தைகளுக்குலேருந்தே பேக் போல் போடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் அதை போல் போட்டுகிட்டே இருக்கவங்களுக்கு வயசானாலும் நிறைய முடி வர்றதே கிடையாது. முடி எப்பவுமே கருகருனே இருக்கும். இது அந்த காலத்தில்
நம்மளோட இந்த பாட்டிகள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களாம் இன்றைய போல் அவசர அவசரமாலாம் குளிக்க மாட்டாங்க, பொறுமையாக தான் குளிப்பாங்க. தலைக்கு இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது ஆத்தோரங்களில் விளைஞ்சிருக்குமா, அதெல்லாம் பறித்து தலையில் அப்படியே அரைச்சி குளிச்சிருவாங்களாம். அதுபோல் தலைமுடிக்கு நம்மளாம் அவசர அவசரமாக ஷாம்புலாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. சீகக்காய், பூந்தி கொட்டை, இது போல் நேச்சுரல் பொருட்களை தான் முத நாளே ஊற வச்சு அடுத்த நாள் தேய்ச்சி குளிப்பாங்களாம் ரிலாக்ஸாக. ஸோ அப்படி குளிக்கும் போது நல்ல ஒரு ஹேர் ஃபால் இருக்காது. அதுபோல் இந்த ஹேர் கலர் சேஞ்ச் அப்படிங்கிறதும் இல்லாமல் நரைமுடி வராமல் ரொம்ப நல்லா ப்ரிவெண்ட் பண்ணாங்களாம். ஆனால் நம்மெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவசர அவசரமாக எல்லாம் பண்ணுறதுனால தான் இதுபோல் சீக்கிரமாக நரைமுடி வர்றது, அதுபோல் தலைமுடி கொட்டுறது, இது போல் இஷ்யூஸ்லாம் இதனால தான் வருது. அவங்களுக்கு அது போல் இஷ்யூஸ்லாம் சுத்தமாகவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அந்த ஹேர் பேக்கெலாம் தொடர்ந்து யூஸ் பண்ணது தான். நம்ம இதுக்கெல்லாம் பயன்படுத்த டைம் இல்லை, நேரமே இல்லைன்னு சொல்லியே நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதனாலவே நமக்கு சீக்கிரமாக நரைமுடி வர்றது, அதே போலவே ஸ்கின் ஃபேட் ஆகிறது, கலர் சேஞ்ச் ஆகிறது, சுருக்கம் வர்றது, இது போல் இஷ்யூஸ்லாம் வருது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது தான். ஹோம்மேடாக ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது தான். ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதனால தான் நம்மளோட ஹேர் சீக்கிரமாக நரைக்குது, அதே போல் ஸ்கின்னு சீக்கிரமாக சுருக்கமாகுது, அதுபோல் வெயிலில் போகிறதுனால சீக்கிரமாக கலர் சேஞ்சும் ஆகுது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம திருப்பவும் இயற்கையை நோக்கி போகணும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும். ஸோ நம்ம இந்த ஹேர் பேக்கை நல்லா அப்ளை பண்ணணும். ரூட் வரைக்கும் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது தலைமுடிக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனில் பார்த்தோன்னா எப்பயுமே ஒரு என்ன தான் மழை இருந்தாலுமே ஹீட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஹீட்டுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக இது போல் ஹேர் பேக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் பேக் போடுறதுனால ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஹேர் கூலிங் அப்படிங்கிறதும் கிடைக்கிது. ஸோ இந்த நேச்சுரல் பேக்ஸ் போடுறதுனால நமக்கு நல்ல ஒரு இது தலையில் போடுறது பேக்னால் ஹோல் பாடியுமே கூட நல்லாவே கூல் ஆகுது. இது நமக்கு எக்ஸ்ட்ரானரி பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ இந்த பேக் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ அந்த பேக் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாமா, ஒரு 1 hour வச்சுட்டு வாஷ் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இருக்கு. முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் ஹேர் ஒரு சாஃப்ட்னிங் அப்படிங்கிறது இருக்கு. முக்கியமாக இந்த ஒரு ஹேர் பேக் போட்டதுனால எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்க போலவே தெரியுது. முக்கியமாக இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆகுது போல இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேச்சுரல் ஆலோவேரா வாங்கி வச்சிருக்கேன். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹேர்ல அப்ளை பண்றேன். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து இயற்கையாகவே ட்ரை ஆகாம இருக்கும். இப்போ அதே போலவே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுட்டு நீங்க இந்த ஹேர்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹேர் நல்ல ஒரு சாஃப்டிங் ஆகுறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும். நீங்க இந்த ஆஃப்டர் இந்த ஹேர் பேக் போட்ட பிறகு, ஹேர் டை போட்ட பிறகு ஹேர் கொஞ்சம் சில பேருக்கு ட்ரையா போல இருக்கும். எனக்கு சாஃப்டா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பேக் உங்களுக்கு இது போட்டு காமிக்கிறேன். இப்ப சில பேருக்கு போட்டு வந்தோடனே ஹேர் கொஞ்சம் ட்ரையா போல இருக்கும். ஸோ அது போல டைம்ல இது போல நேச்சுரலான அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ட்ரைனஸ் நல்லாவே கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த அலோவேரா ஜெல் நிறைய யூசேஜுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் போட்டாச்சு. இதை நீங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த அலோவேரா ஜெல் தேவை அப்படின்னாக்கா நீங்க இதை ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஹேர் பேக் போட்டாச்சு. இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு. ஸோ இப்போ இதனோட ரிசல்ட் அப்படிங்க எத்தனை நாளைக்கு வருதுங்கிறது அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஹேர் பேக்னால நமக்கு நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. அது போல தலைக்கு ஒரு ஹேர் பேக் போட்ட போலவும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனான ஒரு பேக் போட்ட போலவும் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் சேயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.